காயத்தில் வருது வெங்காயம் மார்க்கெட்டு மண்ணு கொட்டின மாதிரி வெங்காயம் கொட்டுது. கிலோ 7 ரூபா 8 ரூபா தான் எங்கள் ஊரில் விலை. நம்ம ஊரில் வரும்போது 20 ரூபா 30 ரூபா இப்போ மாதிரி வருது. காயத்தில் காய்ச்சி வருது. வெங்காயத்தோடு தூத்துக்குடி கேட்டுருக்கு. வெங்காயம் நம்ம ஊரில் வர்ற ரேட்டு 30 ரூபா வரும். இங்கெல்லாம் 7 ரூபா 8 ரூபா தான் கிலோ. வெங்காயம் கிலோ 7 ரூபா 8 ரூபா வரும். எவ்வளோ வருதோ தெரியல. மார்க்கெட்டுக்கு வெங்காயத்தோடு ஏற்ற வந்திருக்கு. வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். மூட்டை ஓட போகிறாங்க லேடிஸு. சைஸ் பிரித்து பெருசு மீடியம் சிறுசு இந்த மாதிரி பிரித்து மூட்டை ஓடுவாங்க. ஒன்றும் ஒரு ரேட்டு. நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வாடகை, வண்டி வாடகை, ஏற்றுக்கூலி, இறக்கூலி, குரோன் வாடகை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணுங்கள. ஆனால் இங்கே விவசாயிகளுக்கு கிடைக்கிறதெல்லாம் பாவம். 8 ரூபா கிடைக்கும். மீறி போனால் 10 ரூபா கொடுப்பாங்க கிலோவுக்கு. நமக்கு அங்கே 20, 25, 30 அந்த மாதிரி ரேட்டில் நமக்கு கிடைக்கும். வண்டி வாடகை, குடோன் வாடகை, ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, இதுக்கு வேறு டேக்ஸ் போட்டிருக்கானாமா. இது கலால் வரி வெளிநாடு போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் விலையெல்லாம் இறங்கிடுச்சு. பாவம் விவசாயிகளுக்கு தான் கஷ்டம். விவசாயிகளுக்கு தான் கஷ்டம். மக்களுக்கு எப்படியோ நம்ம வந்துடும். நம்ம எங்கிட்ட ஒரு பக்கம் சம்பாரித்து வாங்கிடும். வாங்கித்தான் ஆகணும். ஆனால் விளை வைக்கிற விவசாயிக்கு விலை இருக்காது. பாவம் கஷ்டப்பட்டு 2-3 மாதம் கஷ்டப்பட்டு விதைச்சி அதுக்கு மருந்து அடித்து தண்ணி பாய்ச்சி களை எடுத்து பொறிச்சு மார்க்கெட்டில் கொண்டு வந்து அவங்க விற்கிறதுக்குள்ள பாவம் படாது பாடு வருவாங்க. பிரசவம் பார்த்த மாதிரி தான் பொம்பளை புள்ள பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே தான் விவசாயிகள். இன்னொரு தாய்க்கு சமம். இவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வர மாட்டேங்குது. பாவம் விவசாயி.